வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், நவகிரக வழிபாடு இருக்கும். எல்லா பிள்ளையார் கோயிலேருந்து பெரிய கோயில்கள் வரையில், அம்மன் கோயில்கள் எல்லா கோயில்கள்லையுமே நவகிரகங்கள் இருப்பாங்க. ஆனால் மலையனூர் அங்காளம்மனை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் நவகிரக வழிபாடு இல்லை. அந்த அம்மா கோயில் கொண்டிருக்கிறதும் ஒரு சுடுகாடு தான். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு எல்லா நவகிரகங்களும் கட்டுப்படும். அந்த அம்மா கோயிலில் நாடி போயிட்டோம்னா எந்த ஒரு தோஷம் எதுவுமே நம்மளை தாக்காது. அந்த மாதிரியான ஒரு அம்சம் அந்த அம்மா. அது மாதிரி கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே நம்மளுக்கு நெருங்கவே நெருங்காது. அந்த அம்மா கோயிலை நீங்கள் நாடி போயிட்டீங்க, அந்த அம்மாவை வணங்குறீங்க அப்படின்னா எல்லா காற்று கருப்பு கெட்ட சக்திகள் உங்களை நாடி வர பயப்படும். ஏன்னா நீங்கள் திரும்பி அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்களாம் நெருங்காத ஓடியே போயிடும். அதனால் அந்த அம்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். பில்லி, சூனியம், ஏவல் எல்லா விஷயத்துக்குமே அந்த அம்மா பெரிய நிவாரணமாக இருக்காங்க. நிறைய ஊர்கள்லேருந்து அந்த அம்மாவை பார்க்க வராங்க. ஊர்கள் மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் கூட, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து கூட மக்கள் வந்துடுறத நான் பார்த்துருக்கேன். அந்த பில்லி, சூனியம், ஏவல் பிரச்சனைகள், அந்த மாதிரி காற்று கருப்பு பிரச்சனைகளுக்காக மட்டும் இல்லை, நிறைய நோய் நொடி பிரச்சனைகளுக்காகவும் அவங்க வரதா நான் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க சொல்கிறது அந்த அம்மா வேண்டுனாலே போதும், அந்த அம்மா ஊஞ்சல் வரப்போ வேண்டினாலே எங்களுக்கு சரியாகுது, நிறைய என்னோடய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அந்த அமாவாசைக்கு நாங்கள் வரோங்க. எத்தனைங்க, ஒரு பஸ்ஸு, 2 ட்ரெயின், அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்துலாம் அந்த பஸ் பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட அந்த அம்மாவை பார்க்க வராங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க அந்த அம்மாவோட சக்தி என்னன்ட்டு. சுடுகாட்டில் கோயில் கொண்டு ஆங்காரமாக உட்காண்ட்ருக்க அந்த அம்மாட்ட காற்று கருப்பு, பேய், பிசாசு எதுவுமே நெருங்கவே பயப்படும். நவகிரகங்கள் தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த அம்மா. அது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகளுக்கும் வராங்க அந்த அம்மாட்ட, எல்லாமே சரியாகி போகுது அந்த இடத்துல. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மற்ற நாட்களில் போய் பாருங்கள், நல்லா அந்த அம்மா கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த, ரொம்ப அம்மன் கோயில்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஆங்கார சக்தி. காளி போல் அந்த அம்மாவும் அங்காளின்றது ரொம்ப ஆங்கார ரூபந்தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு செய்வின கோளாறுகள், உடல்நல பிரச்சனை, மற்றபடி ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, யாராவது நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட போயிட்டிங்கன்னா எல்லாமே தும்சமாயிடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே அந்த அம்மாவை நாடி உள்ளன்போடு போய் பாருங்கள், உண்மையிலே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நன்றி.